ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கொஞ்சம் தான் வித்தியாசமானது. இது லவ் ஸ்கேம் எப்படி மெதுவா நடக்குது, இல்ல எப்படி ஒரு பொண்ண மனசு உடைக்குது, ஆனா அதிலிருந்து எப்படி எழுந்து நிக்கலாம்னு சொல்லப் போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அர்ச்சனா வயசு 33. 24 வயசுல இந்த திருமணமாகி கணவன், குழந்தை எல்லாம் இருக்கு. ஆனா அவள வேலை பார்த்தது 2 வருஷம் தான். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டா. ஒரு நாள் திடீர்னு ஒரு அந்நிய நம்பர் இருந்து கால் வந்தது. எடுத்தம். அது அவ அப்போ வேலை பார்த்த கம்பெனில ஒரு சக ஊழியர். பேர் ராகுல். ஹாய் அர்ச்சனா, நல்லா இருக்கியா? ரொம்ப நாள் ஆச்சு பேசிங்களா உன்ன நினைச்சேன்னு ஆரம்பிச்சான். அர்ச்சனா முதல்ல நான் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் மேரிட்னு சொன்னா. ஆனா ராகுல் விடல. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான். பேசலாமேனோ உன்ன மிஸ் பண்றேன்னு இனிமையா பேச ஆரம்பிச்சான். அவன் வார்த்தைகள் ரொம்ப ஸ்வீட்டு. நீ ரொம்ப அழகா பேசுற, உன்ன மாதிரி பொண்ணு வேற யாரும் இல்லைன்னு. மெதுவா மெதுவா அர்ச்சனா பேச ஆரம்பிச்சா. நாளுக்கு நாள் பேச்சு அதிகமாச்சு. ராகுல் பேச்ச குறைச்சான். அர்ச்சனா தான் ஏன் பேசலன்னு கேட்க ஆரம்பிச்சா. அவன்க நான் உன்ன லவ் பண்றேன், ஆனா நீ என்ன அவாய்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவ மனசு இழுத்தான். அர்ச்சனா மெதுவா காதலிக்க ஆரம்பிச்சா. அவன் நீ என் உயிர், உன்னெல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொன்னான். அர்ச்சனா உணர்ச்சி வசப்பட்டா. அப்புறம் சின்ன சின்ன கேள்விகள் ஆரம்பிச்சது. அர்ச்சனா, எனக்கு கொஞ்சம் பணம் தேவை, ஃப்ரெண்ட் கஷ்டத்துல இருக்கான், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு. அர்ச்சனா முதல்ல 2000 கொடுத்தா. அப்புறம் 5000, 10,000. அவன் நீதான் என் கடவுள், நான் உன்னை திருப்பி கொடுப்பேன்னு சொன்னான். அர்ச்சனா நம்பினா. மொத்தம் 1,00,000க்கு மேல கொடுத்துட்டா. ஆனா ஒரு நாள் ராகுல் மாற ஆரம்பிச்சான். பேச்சு குறைஞ்சது. கால் எடுக்கல. மெசேஜ் ரிப்ளை இல்ல. அர்ச்சனா கவலைப்பட்டா. ஏன் இப்படின்னு கேட்டா. அவன் நீ என்ன புரிஞ்சுக்கல, நான் பிஸின்னு சொல்லி அவாய்ட் பண்ணான். அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டான். எல்லா நம்பர்லயும் வாட்ஸ்அப்லயும். அர்ச்சனா உடைஞ்சு போனா. நான் ஏன் இப்படி நம்பிட்டேன்? அவன்தான் முதல்ல பேசினா, அவன்தான் லவ் சொன்னான். ஆனா இப்போ என்னை ஏமாத்திட்டு போயிட்டான்னு அழுதா. அவள் கோபம் கொப்பளிச்சது. அவனுக்கு ஒரு பாடம் காட்டணும், அவன் கொலோட மனசு உடையணும்னு நினைச்சா. அர்ச்சனா ஜிபே வழியா மெசேஜ் அனுப்பினா. ராகுல், நீ என்னை ஏமாத்திட்ட, என் பணம் திருப்பி கொடு, இல்லனா போலீஸ் கேஸ் போடுவேன்னு. ஆனா ராகுல்ல ரொம்ப சாதாரணமா ரிப்ளை பண்ணா. என்ன பண்ண, நான் எதுவும் பண்ணல, நீதான் கொடுத்தன்னு. அர்ச்சனா இன்னும் அதிகமா கோவப்பட்டா. என்ன ஃபூல் பண்ணிட்டு இப்படி நார்மலா இருக்கானான்னு மனசு கொதிச்சது. அப்போதான் அர்ச்சனா ஒரு நண்பியோட பேசினா. நான் என்ன பண்ணலாம், அவனுக்கு பாடம் காட்டணும்னு சொன்னா. நண்பி சொன்னா. அர்ச்சனா, அவனுக்கு பாடம் காட்டுறது உண்மை மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கும், ஆனா அது உன்ன மேலும் துன்புறுத்தும். அவன் மாதிரி ஆளுங்க இதை எதிர்பார்த்தே பண்ணுவாங்க. நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஆனா அதுக்கு ஆதாரம் வேணும். மெசேஜ், டிரான்ஸ்ஃபர் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா மிக முக்கியமா, நீ இப்போ அவனை விட்டு வெளியே வரணும். அவனை நினைச்ச அழுது கோபப்பட்டு உன் வாழ்க்கைய அழிக்காத. நீ உன்னை நேசி, உன் குழந்தை, கணவன் மேல ஃபோகஸ் பண்ணு. அர்ச்சனா யோசிச்சா. அவள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா. செக்ஷன் 420 சீட் கீழ கம்ப்ளைண்ட் கொடுத்தா. ஆதாரங்கள் கொடுத்தா. போலீஸ் ராகுலை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அவன் பயந்து போய் கொஞ்சம் பணத்தை திருப்பி கொடுத்தான். மீதி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தான். ஆனா அர்ச்சனா இப்போ புரிஞ்சுக்கிட்டா. அவன் மன்னிப்பு கேட்கல, அவன் வருத்தப்படல. ஆனா நான் என் பணத்தை திரும்ப பெற்றேன், அதுவே எனக்கு ஒரு வெற்றி. இப்போ அர்ச்சனா மாறிட்டா. அவள் தன் குடும்பத்தோட நேரம் செலவழிக்க ஆரம்பிச்சா. புது ஹாபீஸ், யோகா, படிப்பு, குழந்தைகளோட டைம். அவ புரிஞ்சுக்கிட்டா. ஒரு ஆணோட ஸ்வீட் வார்த்தைகளை நம்பி உன் மனச பணம் நேரம் இழக்கக்கூடாது. உண்மையான காதல் உன்னை ஏமாற்றாது, உன்னை உயர்த்தும். ராகுல், அவன் இன்னும் யாரையாவது ஏமாத்திட்டு இருப்பான். ஆனா அர்ச்சனா இனி அப்படி ஏமாற மாட்டா. அவள் வலிமையானவளா மாறிட்டா. நேயர்களே, இந்த ஸ்டோரி அர்ச்சனாவோட ஏமாற்றம் பத்தி, ஆனா அதிலிருந்து எழுந்து நின்னது பத்தி. லவ் ஸ்கேம்ல சிக்கிட்ட பல பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த கதை ஒரு எச்சரிக்கையா, ஒரு பலமா இருக்கட்டும். உங்களுக்கு இது டச் ஆயிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க எண்ணங்களை சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமுக்குங்க. நம்ம சேனல்ல இன்னும் நிறைய உண்மை சம்பவங்கள், மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் இருக்கு. தேங்க்யூ. டேக் கேர்.